ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயன்ஸில் படித்த ஏப்ரல் மே 2025 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான ரிசல்ட் இந்த வீக் வருமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க. இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ண வேணாம் தான் பார்த்தேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்களோட ஒப்பீனியன், உங்களோட ப்ரிடிக்ஷன் டேட் சொல்லுங்கள் ப்ரோ. லாஸ்ட் ஒரு 2-3 செமஸ்டர் நீங்கள் சொன்ன டேட்டில் ரிசல்ட் வந்துருந்துச்சு. அதனால் உங்களுக்கு ப்ரிடிக்ட் பண்ணுற ஒரு டேட்டை வந்து எங்களுக்கு சொல்லுங்கள், நாங்கள் அந்த டேட்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தீங்க. இந்த வீடியோ நான் சொல்ல போகிறது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து என்னோட ப்ரிடிக்ஷன், என்னோட ஒன்லி ஒப்பீனியனை மட்டும் தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அஃபீஷியல் கிடையாது. ஆனால் மோஸ்ட்லி உங்களுக்கு அஃபீஷியலாக இதுக்கு முன்னாடி ரிசல்ட் பப்ளிஷ் ஆகிருக்க டேட்டை வச்சு கம்பேர் பண்ணி தான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த டைம் ரிசல்ட் வந்து இந்த வீக்கில் வருமானு கேட்டிங்கன்னா மோஸ்ட்லி ரிசல்ட் பப்ளிஷ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஆகஸ்ட் லாஸ்ட் வீக்கில் ரிசல்ட் வந்து பப்ளிஷ் ஆயிரும். இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்தாலும் ஸோ உங்களுக்கு கரெக்டாக பர்டிகுலராக ஒரு டேட் சொல்லணும் அப்படின்னா மோஸ்ட்லி வந்து நீங்கள் ஆகஸ்ட் 18, ஆகஸ்ட் 19, ஆகஸ்ட் 20 இந்த 3 நாள்லையுமே வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே என்னோட ஒப்பீனியன் தான். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா ஆகஸ்ட் 22 இந்த டேட்டும், ஆகஸ்ட் 23 இதுவும் வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா ஃபைனலாக ஒரு டேட் அப்படின்னா ஒரு டெட்லைன் அப்படிங்கிறப்போ ஆகஸ்ட் 29, ஆகஸ்ட் 30 இந்த அளவுக்கு உங்களுக்கு போகிறதுக்கு ரொம்ப சான்சஸ் கம்மி தான். ஏன்னா அப்ரூவலுக்காக மட்டும்தான் வெயிட்டிங்கிறனால. ஸோ 18, 19, 20 இந்த 3 டேட்ஸ் தான். ஸோ இதில் பர்டிகுலராக கண்டிப்பாக ரிசல்ட் எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் கேட்டிங்கன்னா ஆகஸ்ட் 20. ஆனால் இதுக்கு முன்னாடியே வரலாம். ஸோ அவங்க எப்போ அப்ரூவல் பண்ணுறாங்களோ அப்போ ரிசல்ட் பப்ளிஷ் ஆயிரும். ஆனால் நான் எதுக்கு இந்த டேட்டா பர்டிகுலராக சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ இந்த டைம் நீங்கள் ப்ராஜெக்ட் ரிசல்ட் எப்போ பப்ளிஷ் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா வெனஸ்டே வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும். ஸோ அதே மாதிரி நவம்பர், டிசம்பர் 2024 பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு செமஸ்டரோட ரிசல்ட் வந்து வெனஸ்டே தான் பப்ளிஷ் ஆயிருக்கும். ஸோ இது போக இதுக்கு முன்னாடி தான் வந்து ஃப்ரைடே வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும். ஃப்ரைடே நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஆகஸ்ட் 22. ஸோ அப்படி இல்லைனாலும் உங்களுக்கு ஆகஸ்ட் 18, 19, 20, 21, 22, 23 இந்த வீக்குள்ளே மோஸ்ட்லி உங்களுக்கு ரிசல்ட் பப்ளிஷ் ஆகிரும். ஸோ இது என்னோட ஒப்பீனியன்னாலும் உங்களுக்கு நான் சொன்ன எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டேட்ஸ்க்குள்ளே வரதுக்கு மோஸ்ட்லி சான்ஸ் இருக்குது. ஸோ இது போக வந்து நம்ம சொன்ன மாதிரி கவர்மெண்ட் ஹாலிடேஸில் ரிசல்ட் வந்து பப்ளிஷ் ஆகலை. ஸோ அது மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து செகண்ட் செமஸ்டர் ரிசல்ட் வருமா ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்க. ஸோ அந்த டைம் வந்து பேஸ் வைஸாக ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்களாங்கிறது தெரியல. மோஸ்ட்லி வந்து ஒரே போல தான் ரிசல்ட் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து போன டைம் வந்து பேஸ் வைஸாக பப்ளிஷ் பண்ணலாம் தான் செப்டம்பர் வரைக்கும் போச்சு. இந்த டைம் வந்து ஒரே போல் பப்ளிஷ் பண்ணுறதுனால மோஸ்ட்லி வந்து இந்த ஆகஸ்ட் 20க்குள்ளே வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி பேஸ் வைஸாக பப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு வித்திகல் ரிசல்ட் வந்து பேஸ் வைஸாக வரலாம். அதாவது உங்களுக்கு இந்த டைம் ரிசல்ட் பப்ளிஷ் ஆனதுக்கப்புறம் WH கோட் வந்துச்சுன்னா அதை வந்து பேஸ் 2 இல்லை அந்த மாதிரி ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுற சான்சஸ் இருக்குது. இதுவும் என்னோட ஒப்பீனியன் தான். ஸோ எல்லாமே ஒரு டெட்லைன், என்னோட ப்ரிடிக்ஷன் தான். மேபி உங்களுக்கு இதை விட தள்ளி போகவும் சான்சஸ் இருக்குது. ஆனால் உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து ஆகஸ்ட் 10க்குள்ளே கண்டிப்பாக ரிசல்ட் வந்துடும். ஆனால் இந்த வீக்கில் நம்ம நிறையா வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் செகண்ட் செமஸ்டர் ஸ்பெஷல் அரியர் ஸ்டூடெண்ட்ஸ், அது போக வந்து ஃபைனல் செமஸ்டர் அரியர் வச்சிருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து மோஸ்ட்லி வந்து இந்த டைம் ரிசல்ட் பப்ளிஷ் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ எல்லாருமே பாசிட்டிவாக வந்து செக் பண்ணுங்கள். ஸோ இந்த டேட்டில் மோஸ்ட்லி ரிசல்ட் வந்து வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, என்னோட ஒப்பீனியன் தான். ஸோ இதுக்கு இன்னொரு ரீசன் என்னன்னா, நான் ஃப்ரைடே ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ரிசல்ட் வந்து கொஞ்சம் லேக் ஆச்சுன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இருந்து பார்க்குறப்போ ஒரு 4 டேஸ்க்குள்ளே ரிசல்ட் வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு இதுக்கு முன்னாடி. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி வந்து கவர்மெண்ட் ஹாலிடேஸ் முடிஞ்ச ஒரு 2-3 நாளே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அந்த இதையும் வந்து இந்த லாஸ்ட் 4 இயர்ஸில் பார்த்திங்க அப்படின்னா நடந்திருக்கும். ஸோ அதனால் கவர்மெண்ட் ஹாலிடேஸில் ரிசல்ட் பப்ளிஷ் ஆனாலும் கண்டிப்பாக இந்த டேட்ஸ்லாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ பர்டிகுலராக ஆகஸ்ட் 20 நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பப்ளிஷ் ஆனாலும் அதுக்கப்புறம் பப்ளிஷ் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.